வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைவணக்கம். அழுத்தமெனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே, அழுத்தமெனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே, அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி, அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி, வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும், வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும், வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து, முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம், முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம், முழு முதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும், முழு முதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம், பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருமை. குரு வணக்கம் பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த உலகமிசை எடுத்த பல பிறவிகளில் இறுதிப் பயனாகிய சந்ததமும் இனி மறவாத சாந்த வாழ்வழித்தோய், என் சந்தோஷ செய்தி இதுவே, என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். இன்றைய முழுவதும் கிடைக்கப்பெறும் அனைத்து அனுபவங்களையும் மூலாதார மனநினைவோடு பெற்றுக்கொள்வோம். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையானதொரு சாந்தி யோக தவம் நடத்திய அருள்நிதி ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், பொருள் நலம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து
ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பில் இருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்து அமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் கர்மயோகம் பற்றிய கவிகளை சிந்தித்து வருகின்றோம். இன்றைக்கு சார்பு நிலையில் சமாதானம் இல்லை என்ற கருத்து. அரசியலார் பிற நாட்டை அடக்கியாளும் முறையால் அன்பு வழி என கூறும் மத தலைவர் பிறரை இரவு பகலாய் முயன்று தன் மதத்தை விரிக்க இழுத்து சேர்த்து தங்கள் இனம் பெருக்கும் முறையால் பரவியுள்ள பொருள் துறையில் இயந்திரங்கள் மூலம் பணம் சேர்க்கும் பொருள் தலைவர் போட்டியினால் வெற்றி உரம் பெறவே நீடிக்கும் உட்கருத்தை கொண்டும் உலக அமைதி பேச ஒத்து வருமோ விளைவு? இதுதான் இன்று வரைக்கும் இருக்கின்ற அனைத்து சிக்கலுக்கும் காரணிகள். இந்த 3 துறையும் அது ஒரு சுயநலத்துறைகளாகவே செயல்படுகின்றன. நோக்கம் பொதுத்துறை தான், மக்கள் நலம் என்றுதான் பேசுவார்கள். ஆனால் உள்ள இருப்பது சுயநலம் மட்டுமே இருக்கும். அதனால் மக்களும் வேறு வழியின்றி ஏதோ ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டுமே என்று அரசியல், வழிபாட்டு முறை, அனுபவ பொருட்கள் என்று இந்த 3 துறைகளுக்குள்ளேயே தள்ளாடி ஒரு நாள் முடிந்தும் போகிறார்கள். இப்படி தொடர்ந்து பல தலைமுறைகளாக இந்த அவலம் தவிர்க்க முடியாததாகவே இருக்கிறது. இது எப்படி நீக்குவது என்றால், தனி மனிதன் தரமாற்றம் பெறுவதன் மூலமாக மட்டுமே சாத்தியமே தவிர இதை திட்டம் போட்டோ சட்டம் போட்டோ என்றைக்கும் மாற்றிவிட முடியாது. ஏனென்றால் நம்மில் ஒருவர் தானே அந்த தலைமைக்கு வருகிறாங்க. அப்ப சமுதாய பண்பாடு, கலாச்சாரம், வாழ்க்கை முறைகள் எல்லாமே ஒரு திருத்தத்தை பெறாத வரைக்கும் தலைமையில எப்படி திருத்தம் வர முடியும்? அதனால் தனி மனித ஒழுக்கமே உலக ஒழுக்கமான வாழ்க்கைக்கு அடிப்படை. ஒவ்வொரு தனி மனிதனும் திருந்தினால் உலகம் திருந்துவதற்கு எவ்வளவு நேரமாகும்? அதாவது நாமக்கல்லிலே நம்முடைய பேராசிரியர் உழவன் தங்கவேலையா இருக்கார் இல்லையா, அவரு பஞ்சாயத்து நிர்வாகத்தில் இருக்கிறார் போல. அப்போ ஒரு முறை மீட்டிங்கில் சுத்தப்படுத்துறதுக்கு என்ன ஆகும், எவ்வளவு செலவாகும், எவ்வளோ நாளாகன்றெல்லாம் பேசுகிற போது ஐயா சொன்னாங்களா, ஒன்றும் செலவு இல்லை, 1/2 மணி நேரத்தில் பண்ணிடலாம் அப்படின்னா. அது எப்படி செலவு இல்லாமல் 1/2 மணி நேரத்தில் செய்ய முடியும்? அவங்க வீட்டு முன்னாடி அவங்க கூட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் என்றார். அது போல அவரவர் வாசலை அவரவர் தூய்மைப்படுத்தி விட்டார் நாடே தூய்மை தானே. அது போல அவரவர் திருந்து விட்டால் உலக திருத்தம் என்ற சொல்லுக்கே அர்த்தம் இல்லாமல் போகும். சரி, இதுல என்ன சிக்கல் கேள்விகள் என்றால், நான் மட்டும் திருந்திட்டா எப்படி, என்னால ஏமாத்திட மாட்டாங்களா, ஏய்ச்சிட மாட்டாங்களா என்ற ஒரு கேள்வியோடு தொடர்ந்து அதிலேயே இருப்பார்கள். ஏய்ப்பதற்கு என்று ஒன்றும் கிடையாது. நம்முடைய தேவைகள், ஆசைகள், வருவாய் இவற்றெல்லாம் முறைப்படுத்தி கொண்டு
ஒரு விழிப்புணர்வோடு ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்துவிட்டோம் என்று சொன்னால் வாழ்க்கை சுகமான வாழ்க்கை வாழ முடியும். தாமரையிலே தண்ணீர் போல, நீரிலே மிதக்கின்ற வெண்ணெய் போல இந்த சமுதாயம் சாக்கடையாக இருந்தாலும் கூட நாம் அதிலே சந்தனமாக மணக்க முடியும். சுய கட்டுப்பாடு தான் முக்கியம். எனவே மற்றவர்கள் ஏமாற்றிடுவார்கள், வாழ முடியாது என்பதெல்லாம் ஒரு பொய்யான காரணங்களே தவிர, தான் மாற விரும்பாதற்காக சொல்லுகின்ற காரணங்களே தவிர உண்மை அதுவல்ல என்பதை மகான்கள் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். இன்றைக்கும் சமுதாயத்தில் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்கின்ற மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். எனவே இந்த சார்பு நிலையில் சமாதானம் இல்லை. சார்பு, அதாவது இதுல இன்னொரு வார்த்தை சொன்னால், யாரோ சிலரை நாம் முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகின்ற நிலையிலே அவர் சொன்னால் சரி என்ற ஒரு அடிமைத்தன வாழ்க்கைக்கு தயாராகி விடுகிறோம். இது காலங்காலமாக பழகி போன ஒன்று. பாதுகாப்பு, பராமரிப்பு என்ற தேவைகளுக்காக ஒவ்வொரு இனமும், ஒவ்வொரு தெருவும், ஒவ்வொரு குடும்பமும் அடுத்தவர்களோடு போட்டி பொறாமையோடே வாழ்கின்ற போது அங்கே நிறைவு பெற முடிவதில்லை, வெற்றி பெறவும் சாத்தியம் இல்லை. அதனால் சார்பு வாழ்க்கை உள்ள வரைக்கும் யாரை நாம் சார்ந்திருக்கிறோமோ அவர் சொல்வதைத்தானே அனுசரித்து போயாகணும். ஆனால் வள்ளுவ பெருந்தகை சொல்வார், சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றாங்கு சார்தரா சார்தரு நோய். இந்த சார்பு வாழ்க்கை என்பது ஒரு வகையான சமுதாய நோய் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. சோசியல் ஹிப்னாட்டிசம் என்பார் மகர்ஷி அவர்கள். அப்ப சார்பு வாழ்க்கை என்பது ஒரு சமுதாய நோய். அப்ப எதை சாராமல் வாழ முடியுமா என்ற அடுத்த கேள்வி வருவோமே. கர்ம யோகம் என்பதே ஒருவருக்கொருவர் ஒத்துவதை வாழ்வது தானே. அப்ப சாராமல் வாழ்வது எப்படி என்றால், எதை சார்ந்து விட்டால் நம்முடைய மன கட்டுப்பாட்டில், சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தத்தில் மாற்றங்கள் நிகழுமோ அதை சார்ந்து விடு என்கிறார் வள்ளுவர். சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றாங்கு சார்தரா சார்தரு நோய். அப்போ குடும்பம் ஒரு மாநிலத்தை சார்ந்திருக்கிறது, மாநிலங்கள் ஒரு நாட்டை சார்ந்திருக்கிறது, நாடுகள் உலக அமைப்பை சார்ந்திருக்கிறது, இந்த உலகம் சூரியனை சார்ந்திருக்கிறது. இப்படியே இந்த பிரபஞ்சம் இறைவனை சார்ந்திருக்கிறது. ஆனால் இறைவனோ எதையும் சாரவில்லை. அப்ப சாராத ஒன்று இறைநிலை. அதே போல அனைத்தும் சார்ந்து வாழ்ந்தாலும் சாராத ஒன்று வாழக்கூடிய திறம் படைத்தவன் மனிதன். எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன் என்பார் மகர்ஷி அவர்கள். அப்போ இறைவன் ஆல்மைட்டி என்று சொல்கிறோமே, சர்வ வல்லமை வாய்ந்தது. அதே போல அனைத்து திறமும் உள்ளடங்கிய ஒரு பிறப்பு என்றால் அது மனிதம். அதனால் எப்படி இறைவன் எதையும் சாராது அனைத்தும் தன்னை சார்ந்திருப்பது போல இயங்குகின்றானோ, அதே போல யாரையும் சாராது மற்றவர் தன்னை சாரக்கூடிய அளவிலே வாழ முடியும். அதாவது கொடுக்கும் நிலையிலே இருந்தால் வாங்குபவர் நம்மை சார்கிறார். வாங்கும் நிலையிலே நாம் இல்லை என்றால்
நாம் யாரையும் சார்வது இல்லை. இது போல இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட முடியுமா, எதையும் சாராது என்று கேள்வி வருகின்ற போது, இறைவனை சார்ந்து விட்டோம் என்று சொன்னால் இருப்பதை கொண்டே வாழ்கின்ற மன பக்குவமும் உடல் பக்குவமும் வந்துவிடும். எப்படி யூடியூப், வாட்ஸ்அப்ல பார்த்திருப்போம். இமயமலையில ஆடை கூட இல்லாமல் ஒரு ஞானி தனியாக அப்படியே சுற்றி கொண்டிருப்பதை அங்கே இராணுவ பாதுகாவலர் ஒரு போட்டோ பிடிச்சு போட்டதாக நாம் பார்த்திருக்கிறோம். அப்போ உணவும் தேவையில்லை, உடையும் தேவையில்லை, எந்த தேவையுமே இல்லை. அடர்ந்த பனிக்கு மத்தியில ஹீட்டர் இல்லாம ஆடை இல்லாம இருக்கிறார். ஏன் என்றால் அவர் முழுமையாக இறைவனை சார்ந்து விட்டார், இறைவனோடு இறைவனாக ஐக்கியமாகிவிட்டார். அதனால் இறைவனில் இருந்து உருவான பஞ்சபூதங்களும் அவருக்கு நன்மை செய்யுமே தவிர அவரை துன்புறுத்துவது இல்லை. அதனால் இந்த சார்பு வாழ்க்கை ஒன்றும் இல்லை என்பது ஞானிகளுக்கு சரி, சமுதாயத்துக்கு எப்படி ஒத்து வரும் என்றால், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கடமைகளை செய்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ், உற்பத்தி பொருளை பொதுவுடைமையாக்கிவிட்டால் இங்கே பதுக்குற வேலையும் இருக்காது, ஒதுக்குற வேலையும் இருக்காது. பதுக்கினா தான் ஒதுக்க வேண்டிய வேலையே இருக்கும். எப்பவும் கேஸ் கிடைக்குதுன்னு சொன்னா நமக்கு எவ்வளவு தேவையோ அதைத்தான் வாகனங்கள்ல ஃபில் பண்றோம். 2 நாளைக்கு கேஸ் ஸ்டேஷன் எல்லாம் வேலை செய்யாது என்றால் உடனே டேங்க் ஃபுல் பண்ணி இன்னொரு கேன்லயும் வாங்கிட்டு வந்துடும் இல்லையா? அப்ப இருப்பதை எல்லாம் பொதுள் வைத்தாலே எடுப்பவர் யாரும் இல்லை. பதுக்குற வேலையும் கிடையாது, ஒதுக்குற வேலையும் கிடையாது. ஒதுக்குறதுன்னா ரேஷனிங், ஒரு வேட்டிக்கு ஆளுக்கு எவ்வளவு பிரிக்கிறாங்களே, ரேஷனிங் சிஸ்டம் என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லியிருக்கிறார். அப்ப இருப்பது எல்லாம் பொதுள் வைத்து விட்டால் யார் எடுக்க போறாங்க? அப்படித்தான் இருந்தது. மனிதன் விவசாயத்தை சார்ந்திருந்த போது தன் தேவைக்கு போக மிகுந்திருந்ததெல்லாம் அந்த கிராமத்தின் கடைசி தெருவில் வைத்து விடுவார்கள். அந்த கடைசி தெரு தான் கடை தெரு என்று வந்தது. தேவை உள்ளவங்க எடுத்துக்குவாங்க. அப்ப சார்பு எங்க இருக்கு? இல்லையே. அப்போ ஒரு காலத்தில் சார்பில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். வாழ்க்கை வசதிகள் சொத்துக்கள் பெருகுகின்ற போது பாதுகாப்பு என்று நாம் கவலைப்படுகிறோம். அதாவது வீட்டுல யார் இருக்காங்க கேட்பாங்க, நீங்க வந்துட்டீங்களே, வீட்டை யார் பார்த்துக்குவாங்க? யாரும் பார்த்து பூட்டி வச்சிருக்கு. யாராவது ஏதோ உடச்சு உள்ள போயிட்டு எடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. ஏதோ வச்சுட்டு தான் போகணுமே தவிர எடுக்கிறதுக்கு ஒண்ணும் இருக்காது. யாரோட கேட்பாரு? அப்போ என்ன தேவை இருக்கு? நகை, பணம், அதாவது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு வந்துருச்சு. பணம் கையில் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நகை எதுக்கு? அப்போ வந்தன தொல்லைகள் சொத்து சேர்த்ததால் பாதுகாப்பு யாருக்கு தேவை? சொத்துள்ள நோக்கத்தானே. தெருவில் தூங்குறவனுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க? இந்த நரிக்குறவர்கள் சொல்லி ஒரு நாடோடி கூட்டம் இருக்கு. அவங்க என்ன சொத்து கணக்கு, யார் அங்க திருட போறாங்க? ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னு சொன்னால் பாதுகாப்பு, வசதிகள், நாகரிகம் என்றெல்லாம் நமக்கு நாமே பூர்த்தி கொண்ட கவலைகள், பிரச்சனைகள், சிக்கல்கள். வாழ்க்கை என்பது வசதிகளை சார்ந்ததா? சொல்லுங்க. இது இல்லைன்னா முடியாது என்பதெல்லாம் மனதனுடைய கணக்கை தரும், வாழ்க்கையின் கணக்கு. அதனால் சமுதாய அமைப்பு எவ்வளவோ மாற்றங்களை நிகழ்த்தி விட்டது, சந்தித்து விட்டது. நாமும் அந்த சமுதாய சிக்கலிலே மாட்டிக்கொண்டிருக்கின்றோம்.
மீள்வதற்கு முயற்சி செய்வதற்கே நமக்கு விருப்பம் இல்லை. முதல் காரணம் அதுதான். இதை விட்டு விலகுவதற்கு நமக்கு விருப்பம் இல்லை. விரும்பினால் விலக முடியும். அதாவது நியூயார்க்கில் இருந்த ஒரு பெண்மணி கோஸ்டாரிக்கால போய் ஒரு இயற்கையான இடத்தை வாங்கி, எப்படி அதுங்க துறைவினர் சொன்னேன்னு அதே போல அந்த அம்மா ஆடை இல்லாம அவங்க இன்டர்வியூ சொல்றாங்க, நீங்க வர்றீங்கன்றதுக்குனால ஆடை போட்டிருக்கேன், இல்லைன்னு அதுவும் தேவையில்லைங்க, யாருமே கிடையாது, அருவி ஓடுது, இயற்கை இருக்கு, பசிச்சுதானே அப்படியே கை நீட்டிட்டு போவேன், என் மரத்துலேருந்து விழுகிறத சாப்பிடுவேன், அவ்வளவுதான், பசி என்பது எனக்கு இல்லைன்றாங்க. அப்ப சார்பு இல்லாத வாழ்க்கை சாத்தியம் என்று ஒருத்தர் வாழ்ந்து காட்டுறாங்கல்ல. நியூயார்க்கில் எத்தனை வசதிக்கு மத்தியில பரபரப்பான வாழ்க்கையில இருந்த அந்த பெண்மணி எல்லாத்தையும் வெறுத்துட்டு உங்களா தனியா இருக்கிறேன்னு சொல்லி கோஸ்டாரிக்கால செட்டில் ஆயிட்டாங்களே. அப்போ அந்த கட்ஸ், வில் பவர் எல்லாருக்கும் தானே இருக்கும். இப்போ முனையில அவ்வளவுதான். விருப்பம் இருந்தால் தவிர்க்க முடியும். அதனால் இந்த சார்பு நிலையிலிருந்து வாழ்க்கையை நாம் திருத்தி அமைத்துக் கொள்ளாத வரைக்கும் அமைதி இல்லை, உலகத்தில் சமாதானம் இல்லை. இது 3 துறை. அரசியலார் பிற நாட்டை அடக்கியாலும் முறையால். நான் சொல்றதை நீ கேளுன்றதுதானே யுத்தத்துக்கு காரணம். எனக்கு வேண்டி நீ கொடுக்கலன்னு அடிச்சு பிடுங்குவேன், இதுதானே யுத்தத்திற்கு காரணம். இது போல பல காரணிகள். அரசியலார் பிற நாட்டை அடக்கியாளும் முறையால் அன்பு வழி என கூறும் மத தலைவர் பிறரை இரவு பகலாய் முயன்று தன் மதத்தை விரிக்க. மத மாற்றங்கள் என்ன மாற்றம் தேவையா இருக்குங்க? என்னுடைய எண்ணிக்கை பெரியது, நானே உலகத்தில் முதல் தரமான ஜனத்தொகை கொண்டவன் என்று பெருமைப்படுவதற்காகத்தானே மாற்றங்கள். சிக்கல் இல்லாத, வறுமை இல்லாத வாழ்க்கைக்கு ஒரே முறை, அதுக்கு என்ன பேருன்னு வச்சுக்கோங்க, கிறிஸ்டியானிட்டி மீன்ஸ் ஈக்குவாலிட்டி. கர்மயோகம் இல்லாமை இறைவனின் பிம்பங்களாக பார்க்கின்ற பிரம்மஞானம். எல்லோருமே சமமாக மதிக்கின்ற இறை உணர்வு. இறைவனே அனைத்துமாக இருக்கின்றான், கொடுத்ததெல்லாம் எல்லோருக்கும் சொந்தமானது என்று ஒரு பரவலான மனநோக்கம். ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான், உலகத்திற்காக கொடுத்தான். ஸோ இந்த பரந்த நோக்கம் வந்து விட்டால் எதுக்கு தனித்த ஒரு பிராண்ட் அவசியமே இல்லை. மனிதனை பக்குவப்படுத்துவதற்காக தோன்றிய சமயங்கள் பிறகு மகான்களின் பெயராலேயே பிரிவுபட்ட போதுதானே மதங்கள் தோன்றின. அப்ப பக்குவப்படுவதற்கு என்ன வேணும்? வழிபாட்டு முறை, வாழ்க்கை முறைதான் வேணுமே தவிர அதுக்கு ஒரு பிராண்ட் எதுக்கு? தேவையில்லையே. இப்படி இரவு பகலாய் முயன்று தன் மதத்தை விரிக்க, இழுத்து சேர்த்து தங்கள் இனம் பெருக்கும் முறையால் பரவியுள்ள பொருள் துறையில் இயந்திரங்கள் மூலம் பணம் சேர்க்கும் பொருள் தலைவர் போட்டியினார். இயந்திரங்கள் உற்பத்தி செய்ய வேண்டியது, பொருளை உற்பத்தி செய்ய வேண்டியது, விளம்பரம் பண்ணி வாங்கிக்கோங்க. அரிசிக்கும் பருப்புக்கும் விளம்பரம் உண்டா? அதுவே ஒரு கார்பரேட் நிறுவனம் செய்ய தொடங்குச்சுன்னா, எங்ககிட்ட வாங்க, அரிசி இத்தனை கம்மி, பருப்பு இத்தனை கம்மி, ஹோல்சேல் விலையில தர்றோம் என்று சொல்லி கவர்ச்சி விளம்பரம். அப்போ பண்டங்கள் தந்து பண்டங்கள் பெரும் செயலை பயிரிடுவோன் செய்த வரையில் பணம் செல்வம் என்று ஏது? பண்டங்கள் பரிமாற்றம் சுலபமாக்க பணம் கண்டோம், அதன் பயன் வாழ்வில் பல இன்னல் தருகிறது. பண்டங்கள் பெருக்கிட விஞ்ஞானம் கண்டோம், பணம் ஒழித்து பகிர்ந்து உண்டு வாழ்வோம் தீர்வு.
சார்பில்லாத வாழ்க்கைக்கு தீர்வு பணம் ஒழித்து பகிர்ந்துண்டு வாழ்வோம். அவ்வளவுதான். அப்படி பறவையுள்ள பொருள் துறையில் இயந்திரங்கள் மூலம் பணம் சேர்க்கும் பொருள் தலைவர் போட்டியினார். வெற்றி உரம் பெறவே நீடிக்கும் உட்கருத்தை கொண்டும் உலக அமைதியை பேசினார். சமத்துவம் பேசினா எப்படி இருக்கும்? அதாவது ஒரு முறை நம்ம மன்றத்துலதான் ஒரு பெரும் செல்வந்தர் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு செல்வந்தரை பற்றி பேசுறார். தினசரி நிறைய பேரு நன்கொடைக்கு வர்றாங்க, கொடுத்தே சலிச்சு போகுதுன்றாரு சொன்னாருங்கய்யா அப்படின்னாரு. நான் சொன்னேன், இதுல சலிச்சு போறதுக்கு என்னங்கய்யா இருக்கு? அவங்க போய் செய்ய முடியல, உங்களுக்காக நான் சேவை செய்யறேன்னு யாரோ வந்து நன்கொடை கேட்கறாங்க, இல்ல கொடுக்கறதுக்கு என்ன சலிப்பு என்ற. அதுக்குன்னு அளவு இருக்கலங்கய்யா, எவ்வளவு கொடுக்க முடியும் அப்படின்னாரு. சரி, நான் சொன்னேன், இதுல என்ன அளவு கணக்கு? இப்போ இவரு கோயம்புத்தூர்ல கடை போட்ட போது எவ்வளவு கேபிட்டல் போட்டாருங்க? ஒரு 10 கோடி 20 கோடி. சரி, இந்த 20 கோடி பிளஸ் அவர் நிர்வாகம் செய்யறார், அந்த நிறுவனத்தை நடத்துகிறார். இப்போ இவருக்கு உரிமை உள்ளது என்ன? 20 கோடி சொத்து பணம், அதுக்கான ஒரு வட்டி, பிறகு இந்த நிறுவனத்தை நடத்துவதற்கான ஒரு சம்பளம், இதுதான் இவருக்குரியது. இப்போ இந்த 5 வருஷத்துல இதை கூட்டுங்க. 5 வருஷத்துக்கு 20 கோடி, அதுக்கான வட்டி, 5 வருஷத்துக்கு இவருக்கான சம்பளம் கூட்டுங்க. இதுதான் இவருடைய சொத்து கணக்கு. இப்போ இன்றைக்கு இவருடைய சொத்து கணக்கு எவ்வளவுதான் இருக்கா? இது அதிகமா இருக்கா? நிச்சயமா அதிகமா தான் இருக்குங்க. அதுல எப்படி வந்தது? இவருக்கு உரியது கேபிட்டல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் சேலரி, அதுக்கு மேல பல மடங்கு சொத்து இருக்குன்னு சொன்னா எப்படி வந்தது? ஒன்று, வாங்கிய பொருளுக்கு பல மடங்கு விலை வச்சு வித்தது. இரண்டாவது, தொழிலாளர்களுக்கு உழைப்புக்கு குறைவாக சம்பளம் தந்தது. மூன்றாவது, வரி ஏய்ப்பு செய்தது. வேற காரணம் இருக்கான்னு கேட்டேன். என்னங்க இப்படி சொல்லி? இதுதானே காரணம். அதிகப்படி சொத்துக்கு காரணம் மக்களிடத்துல அதிகமா விலை வச்சு வைத்தது, வேலை சேர்ந்தவங்களுக்கு கம்மியா சம்பளம் கொடுத்தது, டாக்ஸ் ஏமாத்துறது. இதுல கொஞ்சம் கொடுக்கறதுக்கு என்ன வலிக்குதுன்னு கேட்டேன். இதுல கொஞ்சம் கொடுக்கறதுக்கு என்ன வலிக்குது? இது போலத்தான் தர்மத்தை பேசிக்கொண்டே பணத்தை சம்பாதிக்கின்றவர்கள் எங்கும் இருப்பார்கள். இது சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது, இதை பேசினா அவங்களுக்கு பிடிக்காது. இது போல இருக்கிற வரைக்கும் எப்படி உலகத்துல பொருள் துறையில நிறவ முடியும்? பொருள் துறை நிறவல் இல்லாத போது சமாதானம் எப்படி வர முடியும்? சோ பணம் என்ற ஒன்று இருக்கின்ற வரைக்கும் திருட்டு கூடவே இருக்கும். பொது உடைமை என்று வராத வரைக்கும் திருட்டு தவிர்க்க முடியாது, ஏமாறுதலும் தவிர்க்க முடியாது. இதெல்லாம் யார் மாத்துவாங்க? சட்டம் போட்டு மாத்த முடியுமா? ஒண்ணும் முடியாது. இப்போ இங்க டிஜிட்டல் கரன்சி இருக்கு அமெரிக்கால. இந்தியன் ஸ்டோர்ல நீங்க கேஷ் கொடுத்தா 3% டிஸ்கவுண்ட் தரோன்றோம். எதுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க? ஏன்னா டாலர் கைக்கு வந்துச்சுன்னா ஹவாலா பண்ணலாம், அதுக்கு தானே. அப்போ ஒரு செயல் நடக்கிற போது காரணம் இருக்கும், காரணம் எல்லாம் எதுக்கு அவன் கரன்சியா கொடுங்கன்னு கேட்கறான். இந்த புத்திசாலித்தனம் எல்லாம் இவங்களுக்கு பத்தாது, இங்க உள்ள மக்களுக்கு இந்த புத்திசாலித்தனம் எல்லாம் பத்தாது. இப்படி எல்லாம் ஏய்க்கலாம் என்பதுல PhD கண்டவங்க இந்தியர்கள் தானே.
இப்படி இருக்கிற வரைக்கும் உலக சமாதானம், தனி மனித அமைதி எப்படிங்க வரும்? ஸோ உலகம் எப்போ சமாதானம் ஆகிட்டு போகட்டும், நாம் அமைதியா இருக்க முடியும். எப்படி? போதும் சம்பாதிக்கும், அதுக்குள்ள செலவு பண்ணிட்டா போச்சுங்க, அவ்வளவுதான். ஆகாறு அளவிட்டுதாயின் கேடு இல்லை, போகாறு அகலா கடை. ஸோ சிக்கனமாக மற்றோடு ஒப்பிட்டு பார்க்காமல் வாழக்கூடிய பக்குவத்தை பெற்றுவிட்டால் சாந்தமான வாழ்க்கை சாத்தியமே. அடுத்தவங்களோட போட்டி போட்டு பார்த்து சொத்து கணக்கு பார்த்தா தான் உங்களுக்கு நிம்மதி கெடும். என் வருமானம், என் வாழ்க்கை, என் குடும்பம் என்று சுருங்கிவிட்டால் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. ஸோ இப்படி ஒரு மாற்றம், ஒரு தன்னிறைவு வராத வரைக்கும், சாமி சொல்லிட்டாங்க, இது வெறும் பேச்சுன்றார். உலக சமாதானம் ஒத்து வருமா? அதனால அது எப்போ வரட்டும். சாமி சொன்ன மாதிரி 150 வருஷத்துல 50 போச்சு, இன்னொரு 100 ஆண்டு ஆகும். ஸோ அதை நாம் பார்க்க முடியுமா? ஸோ வாழ்கின்ற காலத்திலே நாம் தூக்க வேண்டும் என்று சொன்னால் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்தனருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான தவம், தொடர்ந்து நற்சிந்தனை, மகான் கவிக்கு விளக்கம். ஆகா, இதுக்கு மேல என்ன கேட்க முடியும்? இந்த நிறைவு இது போரும். வாழ்க வளமுடன் ஐயா. தொடர்ந்து மகான் கவிகளுக்கு வாழ்க வளமுடன். தொடர்ந்து மகான் கவிகளுக்கு விளக்கங்கள் வழங்கி சீராக நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர், ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி தமிழரசி ஆறுமுகம் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி பிருந்தா கார்த்திகேயன் அம்மா அவர்களும். முதன்முறையாக உங்களை பாட சொல்றேன், உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா தெரியல, பாடுங்க. உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சாந்தி கண்ணன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவருக்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றிகளையா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மழைக்காதீர் விண் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மதிபுயர்ந்து இம்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். மிக்க நன்றி ஐயா. வாய்ப்புக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும்,
பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மன வளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலைகளும் நிகழும் மகிழ்ச்சியோடும் நிகழ்வோடும் இதை நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலையுணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.